வெல்கம் டு த ஷோ. இன்னைக்கு நம்ம வந்து ரெண்டு விஷயங்களை பற்றி பேச போகிறோம். ஸோ இது வந்து அப்டேட்ஸ். ஒன்று இன்டர்ன்ஷிப்பை பற்றினது. நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கீங்க நம்ம வீடு. ஸோ கோபி வந்து இப்போ இருக்கக்கூடிய ஜாப் ரிலேட்டட் அப்டேட்ஸையும் பிஹெச்டி பற்றின அப்டேட்ஸையும் அவர் சின்ன சின்ன கிளிப்ஸோட நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாரு. நீங்கள் உங்களை பற்றி கொஞ்சம் இன்ட்ரோ பண்ணிக்கோங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சேன். நானும் கோபி எல்லாம் ராமகிருஷ்ணா மிஷன்ல தான் முடிச்சோம். 2000 ஆஃப்டர் எம்எஸ்சி எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து கனோரியா கெமிக்கல்ஸ்னு சொல்லிட்டு விசாகப்பட்டினத்துல பாலிமர் ரெசின்ஸ்ல ஒர்க் பண்ணேன் ஒரு 2 இயர்ஸ். அது கிடைக்கிறதுக்கு என்னோட இன்டர்ன்ஷிப் தான் காரணமா. இப்ப இது வந்து ஒரு அவங்க ப்ரொஃபைல் எப்படி பில்ட் பண்றாங்கிறதுல ஒரு 10 பேர் ரெஸ்யூம் கொண்டு வந்தாங்கன்னா இன்டர்ன்ஷிப் பண்ணவங்களுக்கு ஒரு இது வந்து பெனிஃபிட் ஆகும். நிறைய இன்டர்ன்ஷிப்ல வந்து பொசிஷன்ஸ் இருக்கு, ஆனா பசங்க வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்ல, நிறைய ட்ரை பண்றாங்க. அப்படிங்கும் போது அவங்க வந்து இந்த இன்டர்ன்ஷிப்ல வந்து ஏதோ ஒரு ஸ்கில்ஸ் கத்துக்குவாங்க. அதுதான் இப்ப கம்பெனில நாம வந்து என்ன பண்றோமோ அது அட்லீஸ்ட் இப்போ வந்து யாரு அஸ்பிரேஷன் டு ஜாப்ஸ் அப்புறமேட்டு ரிசர்ச் என்னோட ப்ரொஃபைல் நான் வந்து பில்ட் பண்ணணும் கெமிஸ்ட்ரியில முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை என்ன சொல்றது கிடைக்கிறது ரொம்ப ஈஸி இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறது. அப்புறமேட்டு மூணாவது பார்க்கும்போது சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் சிஎஸ்ஆர் லேப்ஸ், சிஎஸ்ஆர் லேப்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் லேப்ஸ் இருக்கு. இங்க செக்ரி வந்து ஒரு டைப், அப்புறமேட்டு சிப்பட்டுக்கு அடுத்து மோஸ்ட் ஆல் ஐஐடிஸ்ல வந்து அவங்க இன்டர்ன்ஷிப் வந்து ஓபன் பண்றாங்க. அந்த சம்மர் பீரியட்ல லைக் சம்மர் டைம்ல ஒரு இன்டர்ன்ஷிப் போயிட்டு இருக்கு, வின்டர் டைம்ல ஒரு இன்டர்ன்ஷிப் போயிட்டு இருக்கு யூனிவர்சிட்டியில. அப்புறமேட்டு அதுக்கேற்ற மாதிரி நிறைய அவங்களோட வெப்சைட்டை இந்த டைம்ல கரெக்டா நான் வந்து இப்போ வந்து நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் அதோட நம்மளோட டீடைல்ஸ் எல்லாம் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் எஸ்ஓபி கிரியேட் பண்ணி அதுல அப்ளை பண்ண வேண்டியதா இருக்கும். ஒரு சில ஐஐடிஸ் ஐசர்ஸ்ல எல்லாம் பாரு ஜனவரி பிப்ரவரி டைம்ல வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஐசர்ஸ் விட்டு போனீங்கன்னா அடுத்து சிஎஸ்ஐஆர் லேப், செக்ரி, சிப்பெட், அப்புறமேட்டு சென்ட்ரலி ஃபண்டட் இந்த மாதிரி ரிசர்ச் பிளஸ் அகாடமிக் ரெண்டு இருக்கிற ஃபெலோஷிப்ஸ் எல்லாம் கூட கிடைக்கும். மந்த்லி 6000. ஒரு சில இன்டர்ன்ஷிப் ஐஏஎஸ்சின்னு ஒரு இன்டர்ன்ஷிப் இருக்கு, அது வந்து இந்தியாவிலே கெமிஸ்ட்ரிக்கு மட்டுமே ஒரு 300-400 பேருக்கு அப்ளை இருக்காங்க இயர்லி. அது வந்து நிறைய காலேஜ் வந்து அதுல டைப் ஆயிருக்கு ஐஏசி இன்டர்ன்ஷிப்ல, ஐஏஎஸ்சி ஐஎஸ். அதுல வந்து நம்மளுக்கு வந்து நம்ம எஸ்ஓபி நம்மளோட ப்ரொஃபைல வச்சு நான் அந்த மாதிரி அப்ளை. இப்போ வந்து மோஸ்ட்லி இன்டர்ன்ஷிப் யார் பண்ணிக்கிறாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 4 யூனிவர்சிட்டியில இருக்கவங்க, அந்த 4 யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்கவங்க தான் பண்ணிக்கிறாங்க. இந்த நான் சொல்ற கேட்டகரி வந்து டயர் 2 டயர் 3 காலேஜ் வந்து அங்க எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைன்னு. ஆனா அப்படி இருக்கக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ அப்ளை பண்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஒரு லேர்னிங்ஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு அப்ளிகேஷன்லயும் உங்களோட அப்ளிகேஷனோட தரம் வந்து உங்களுக்கே மாறும். அது உங்களுக்கே ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண இல்ல இப்போ அவங்களோட ஆர்என்டி செக்டார்ஸ் இருக்கு, அவங்களதே வந்து இப்போ இன்டர்ன்ஷிப் கொடுத்து இன்கேஸ் அங்க வந்து இப்போ இதுல மெஜாரிட்டியா நம்ம பாக்குறது யாருன்னா லைக் ஒரு ஐடி செக்டார்ல படிக்க கெமிஸ்ட்ரிக்கு இன்டர்ன்ஷிப் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்பர் சேனல் வந்து அந்த அவேர்னஸ் இண்டஸ்ட்ரியில பண்ணுங்கிற அவேர்னஸே ரொம்ப கம்மி. கெமிஸ்ட்ரி ஃபியூ கம்பெனிஸ் தான் ஓபன் பண்றாங்க. இந்த ஏசியன் பெயிண்ட்ஸ் ஓபன் பண்ணுவாங்க சம்டைம்ஸ், அப்புறமேட்டு ஆதித்யா பிர்லா ஓபன் பண்றாங்க. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும். மோஸ்ட்லி பயோகான் ஓபன் பண்றாங்க கெமிஸ்ட்ரிக்கு சம்டைம்ஸ் இன்டர்ன்ஷிப். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கு நம்ம வந்து ஜாப் ஓரியன்டா இன்டர்ன்ஷிப் வாங்கணும்னா அது வந்து டீம் லீட் வந்து டிசைட் பண்றாங்க. அந்த டீம் லீட வந்து இப்போ வந்து அவங்களோட ரிசோர்சஸ் வந்து பத்தல, அவங்களுக்கு ஒரு 1 மந்த் ஒரு வெளியிருந்து வந்து ஒரு ரிசோர்ஸ் ஹெல்ப் பண்ணா அவங்க ஒர்க்கு கொஞ்சம் நக்குரிலையோ வேற ஜாப் போர்ட்டல்லையோ இருக்காது. இது வந்து ஒன்லி ஒரு பர்சன் டிபெண்டா இருக்கனால நாம வந்து நம்ம லிங்க்டின் மூலியமா போய் அப்ரோச் பண்றதுலதான் வந்து மோஸ்ட்லி நம்மளுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். ஒருத்தர் இருக்காருன்னா இப்ப ஒரு நம்ம ஒரு கரியர்ஸ் பண்றதுலதான் வந்து மோஸ்ட்லி நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் அவங்களுக்கு கொடுத்தோம்னா மோஸ்ட்லி அவங்க வந்து அவங்களோட மெயில் ஐடி கொடுங்க, நான் அஃபிஷியலா என்னோட ரெஸ்யூம் அனுப்பிச்சுடுறேன், நீங்க மேபி கன்சிடர் பாருங்க இன்டர்ன்ஷிப்னா
அது வந்து அவங்க கன்சிடர் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஓ, இந்த மாதிரி ஜாப் ஓரியன்டா இன்டர்ன்ஷிப் பண்ணோம்னா. புரிஞ்சுது. இப்போ ஜாப் இப்போ முடிச்சுட்டு அவங்க பேச்சுலர்ஸோ மாஸ்டர்ஸோ நீங்க சொல்ற மாதிரி முடிச்சுட்டு இமீடியட்டா அவங்க ஜாபுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு ஃபர்ஸ்ட் கம்பெனில வந்து என் ப்ரொஃபைல் கன்சிடர் பண்ணதே நான் வந்து ஐசர்ல இன்டர்ன்ஷிப் பண்ணனாலதான் எடுக்கிறாங்க. இப்ப என்னன்னா இப்ப டயர் 2 டயர் 3 காலேஜ்ல எந்த மாதிரி ரோல், என்ன மாதிரியான பொசிஷனுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்க? இந்த மாதிரி மோஸ்ட்லி இந்த ரிசர்ச் லேப்ல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், அப்புறமேட்டு சிந்தசிஸ் கெமிஸ்ட்ரி, சிஆர்ஓ கம்பெனிஸ்ல வந்து இந்த மாதிரி சிந்தசிஸ் பண்ணி ட்ரக் மாலிகுல் வந்து டெலிவரி பண்றது, இந்த மாதிரி மோர்லி இதெல்லாம் ஒரு இன்டர்ன்ஷிப்ல நான் பண்ணியிருக்கேங்கிறத சொல்லும் போது ஓகே தியரி, ஓகே வி வில் டீச் தெம் அண்ட் அவங்க ஆல்ரெடி கம்ஸ் அப் வித் சம்ங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூவருக்கு கிடைக்கும். குயிக் அடாப்டேஷன் பாசிபிலிட்டிஸ் அங்க இருக்கு. அதனால அவங்க ஹையர் பண்றதுக்கு ஃபேக்டர்ஸ் ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா? ஓகே. கரிக்குலம்ல ஆட் பண்ணல. ம் ஸோ அது வந்து பெரிய இஷ்யூ. ஏன்னா வந்து கரிக்குலமில் ஆட் பண்ணால் அதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும். அதனால் வந்து கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப் போயே ஆகணும் அப்படின்னு ஒரு நீட் ஷிப்பும் போகிறாங்க. பட் நம்ம யூனிவர்சிட்டிஸில் இது இல்லைங்கிறது ஒரு பெரிய ஃப்ளாஸ். இன்னும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் செக்டார்ஸ்ல அந்த மாதிரி ஒரு மேண்டேட்டரி அப்டேட்ஸ் இல்லை. நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி கொடுக்காததுனால அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதனால அஃபெக்ட் ஆகுறாங்க, எக்ஸ்போஷர் கிடைக்காம. ஸோ அந்த இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அதாவது இன்னும் அப்படின்னா இன்னும் பேச்சுலர்ஸ் அப்படி இல்லைன்னா மாஸ்டர்ஸ்ல இன்டர்ன்ஷிப்னா சும்மா 30 days வந்து இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஜர் வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு. இன்டர்ன்ஷிப் கம்பைன்டு ப்ராஜெக்ட்டுங்கிறது அந்த செகண்ட் செமஸ்டர்ல முடிக்கிற யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்களோட கெரியர்ஸ். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்போ இருக்கக்கூடிய கரிக்குலம்ல கண்டிப்பா இதை ஆட் பண்ணா ரொம்ப பெரிய யூனிவர்சிட்டிஸ் இருக்குங்கிற இதுக்காக நம்ம ஜஸ்ட் ஐடியா. ஸோ ஓவரால் ஒரு 20 எத்தனை இருக்கு? ஆக்சுவலா 45 சம்திங் 42 இருக்கு. ஆல் என்ஐடி, ஆல் ஐஐடி, ஆல் ஐசர் பிளஸ் இன்க்ளூடிங் அதர் யூனிவர்சிட்டிஸ். இன்டர்நேஷனல் இன்டர்ன்ஷிப் லிஸ்ட்டும் ஒரு எங்களால் முடிஞ்ச ஒரு 5-6 ஆட் பண்ணியிருக்கோம், 7 ஆட் பண்ணியிருக்கோம். பிளஸ் ஒரு கவர் லெட்டர் எப்படி அனுப்பணும் அப்படின்னு ஒரு சின்ன ரெஃபரன்ஸ், எப்படி நாங்கள் இந்த காலேஜ். என்னோட எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நான் அப்ளை பண்ணும்போது நிறைய பேர் என்னோட காலேஜ்ல சீனியர்ஸ் நிறைய பேர் ஒரு 2-3 அப்ளை பண்ணி கிடைக்காதனால அவங்க வந்து ஜூனியர்ஸ்க்கு இதெல்லாம் கிடைக்காதுங்கிற மாதிரி இக்னோர் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு நம்ம வேலை வந்து அப்ளை பண்ணிட்டே இருக்கணும் நம்பர் ஆஃப் இன்டர்ன்ஷிப்ஸ். மேபி அவங்க வந்து வே ஆஃப் அப்ளிகேஷன் டிஃப்ரெண்டா இருக்கலாம். அதனால நாம வந்து நம்பர் ஆஃப் இன்டர்ன்ஷிப் பொறுத்து தான் எப்ப இருந்துச்சு. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னா இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஸ்டாஃப் எல்லாம் எடுத்து அவங்கள்ட்ட வந்து என்கொயர் பண்றது, ஒரு 10 ரிப்ளை வரும், ஒரு 100 ஐசர் மொஹாலி, ஐசர் திருவனந்தபுரம், அது இல்லாம ஐஐடி ரோப்பர் கிடைச்சது. அது இது 3மே வந்து ஃபெலோஷிப்போட தான் கிடைக்கும். நம்ம போயிட்டு வர்றது செலவு தான் நம்மளுக்கு, மோஸ்ட்லி அங்க தங்குறது ஃபெலோஷிப் வச்சு நம்ம பாத்துக்கலாம். அப்படிங்கும் போது இந்த ஸ்ட்ரகிள் இந்த மாதிரி பினான்சியலா நம்ம வந்து கரெக்டா சொல்லணும்னா இப்ப நான் எம்எஸ்சி ஜாயின் பண்ணணுமே எங்க காலேஜ்ல ப்ராஜெக்ட்ஸ்க்கு இவங்க இந்த டாபிக்னு சொல்லிட்டாங்க. ராமகிருஷ்ணா மிஷன்ல தான் நானும் கோபியும் தான் படிச்சோம். ராஜபாண்டியன் சார் நானும் கோபியும் ஒரே சார் தான் ப்ராஜெக்ட் பண்ணோம். அவரு தான் மோஸ்ட்லி இந்த மாதிரி வெளியே அவர் இன்ஸ்பயர் ஃபேக்கல்ட்டி, அதனால அவர் வெளியே பண்றதுக்கு இங்க ரிசர்ச் ஃபெசிலிட்டி கம்மியா இருக்கு, நீங்க வெளியே பண்ணலாம், அவங்களுக்கு நல்ல எக்ஸ்போசர் கிடைக்குங்கிற கைடன்ஸ் கொடுத்தாரு. அவர் கொடுத்த கைடன்ஸின் அடிப்படையில தான் நான் இன்ட்ரோ கொடுக்கணும் அதெல்லாம் வந்து அதுல ஹெல்ப் பண்ணாரு அந்த கைடன்ஸ். அதுக்கப்புறம் அவரு வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ண சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா இந்த 5 இன்ஸ்டியூட் எடுத்து ஒரு பேப்பர் பேனா எடுத்துட்டு இப்ப 5 கேட்டகரியில மெயில் அனுப்பிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 3-4 மெயில் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். ஒவ்வொரு இன்ஸ்டியூட்லயும் ஒரு அந்த என்னோட டொமைன், என்னோட ப்ராஜெக்ட் டொமைனுக்கு மோஸ்ட்லி சயின்ஸ் ஜாப்ஸ் ரிலேட்டட் போடுற ஒரு வெப்சைட். இதுலயும் வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் நோட்டிபிகேஷன்ஸ் கிடைச்சது. அதுல சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதுல மெயில் ஐடி கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம்னா அதுல ஐசர்ல இன்டர்ன்ஷிப் ஓபன் பண்ணிட்டாங்க ஃபெலோஷிப். அப்படி அப்ளை பண்ணும்போது நான் மோஸ்ட்லி நவம்பர்ல ஐஏஎஸ்சிக்கு அப்ளை பண்ணணும்னு நினைச்சேன், பட் அதை மிஸ் பண்ணிட்டேன். ஆனா அது வந்து ரொம்ப பெரிய இன்டர்ன்ஷிப் த்ரூ அவுட் இந்தியாலேயே சயின்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கு அரௌண்ட் 200 ஆயிருக்கு. அந்த மாதிரி நான் அதை அப்ளை பண்ணல, அதை மிஸ் பண்ணனால நான் அந்த மாதிரி வேற என்னென்ன ப்ரோக்ராம்லாம் இருக்குது இதை நான் மிஸ் பண்ணிட்டு மற்றது எதையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அப்ளை பண்ணிட்டே வந்தேன். அப்ப ஐசர்ச் அப்ளை பண்ணேன், அப்புறமேட்டு ஐஐடி ரோப்பர்ல அப்ளை பண்ணேன், அப்புறமேட்டு ஐஐடி மெட்ராஸ். வந்து நவம்பர்ல இருந்து ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் அப்ளிகேஷன்ல தான் இருந்தேன். ஒரு நாளைக்கு சும்மா ஒரு ஃப்ரீ டைம்ல அப்ளை பண்றது, அதுக்கு எஸ்ஓபி ப்ரிப்பேர் பண்றது. ஒரு சில இதுல வந்து ரெக்குயர்மெண்ட் ரொம்ப சிசிஎம்பின்னு சொல்லிட்டு இருக்குது, அது வந்துருச்சு. அதோட அப்ளிகேஷன் வந்து ஃபெலோஷிப்
சிசிஎம்பிப்பா? சி கேம்ப் சி சென்ட்ரல் கேம்பா? சென்டர் ஃபார் செல்லுலார் மாலிகுலர் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அந்த சி கேம்ப்னு சொல்லுவாங்க. எஸ், ஓகே ஓகே. பெங்களூரா ஹைதராபாத்தப்பா? பெங்களூர்ல தான் இருக்கு. அதோட ஃபெலோஷிப் அப்ளை பண்றது தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் இருந்துச்சு. அதுல நிறைய ரெக்குயர்மெண்ட் கேட்டிருந்தான். அதுல வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் பேக்ரவுண்ட் எழுதணும். எனக்கு நான் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு எனக்கு வந்து ப்ராஜெக்ட்னாவே என்னன்னு எனக்கு அப்பதான் தெரியுது. நான் பிஎஸ்சில ப்ராஜெக்ட் பண்ண போஸ்ட் அனுப்பணும், பை மெயிலும் அனுப்பணும். இப்படி அனுப்புனாதான் அங்க சி கேம்ப் ரூபர் இதுல வந்து ஃபெலோஷிப்ல இன்டர்ன்ஷிப் கிடைச்சது. நான் வந்து அடுத்தது என்ன ப்ராசஸ், நான் வந்து இன்டர்ன்ஷிப் வாங்கிட்டேன். அடுத்து பெரிய ப்ராசஸ் எங்க காலேஜ்ல வந்து அதுக்கு பர்மிஷன் வாங்குறது. அது இன்டர்ன்ஷிப் வந்து 3 மாசம் நான் வந்து அங்க இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த பர்மிஷன் வாங்கிட்டு இங்க இருக்கிற அட்வைசர் அவரோட ஹெல்ப்ல தான் நான் வந்து ஓடி வாங்கிட்டு பண்ணேன். அதர்வைஸ் எனக்கு ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் எவ்வளவு நாலேஜா இருக்காங்க, நம்ம எவ்வளவு பிஹைண்ட்ல இருக்காங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. அங்க அட்லீஸ்ட் பிஎஸ்எம்எஸ்ங்கிற அர்த்தம் அர்த்தம் ஒரு ஒரு எனக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா ரொம்ப பயமா இருந்துச்சு. அதனாலதான் கம்ப்யூட்டேஷன்ல பிஹெச்டி பண்ணணும்னு ஒரு இதுலயும் போனேன். ஆனா அங்க போய் ஒரு 3 மந்த்ஸ்ல ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப கஷ்டமானதெல்லாம் கிடையாது. இப்ப பிஹெச்டி நிறைய சின்ன சின்ன காலேஜ்ல வந்து யூஜி பிஜி படிச்சுட்டு சிஎஸ்ஆர் முடிச்சுட்டு அங்க வந்து பிஹெச்டி பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க நிறைய இன்புட்ஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம லைஃப்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாம நெட்வொர்க் டெவலப் பண்றது இருக்கும். எல்லாரும் ஒரு 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 வே ஆஃப்ல ஒரு கைடன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம எப்படி ஒரு என்விரான்மெண்ட்ல இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நாமளும் ரியாக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி அந்த என்விரான்மெண்ட்ல இருக்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும். அது முடிச்சுட்டு நான் வந்து இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு நான் காலேஜ் முடிச்சுட்டு காலேஜ் படிக்கிற வரைக்கும் இப்போ வரைக்குமே அதுல நிறைய பேர் டச்ல இருக்காங்க. நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நான் ட்ரை பண்ணேன், எனக்கு கிடைக்கல. எதனாலன்னா இதே சேம் அந்த ஓடி இஷ்யூனால தான். பட் ஓகே, அவர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. ஓகே ஃபைன். சரி ஈஸ்வர், இன்னும் எதுவும் ஆட் பண்ணுமா நீங்க? பண்ணி அந்த டாக்குமெண்ட் நீங்க அப்டேட் பண்ணுங்க. மோஸ்ட்லி பாசிபிள் நம்ம நெக்ஸ்ட் வீக்ல இந்த இன்டர்ன்ஷிப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கு எப்படி இப்போ நீங்க ஒரு கவர் லெட்டர் மாதிரி எழுதிருக்கீங்க இல்லையா, அது எப்படி எழுதலாம் அண்ட் எப்படி இமெயில் அனுப்புறது, ஸோ அவங்க டொமைன்ல இருந்து அந்த மாதிரி ஒரு சில டாபிக்ஸ் வந்து நம்ம இன்னொரு மீட் வச்சு அதை முடிச்சுக்கலாம். கோபி, நீ டிஎஃப்ஆர் பத்தி அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ். இப்போ கோபி அடுத்தது கோபியோடைய இதை வந்து அவர் டிஸ்கஸ் பண்ணுவாரு. ஓகேவா? சோ கோபியோட போயிடலாம். அடுத்தது கோபி வந்து இப்போ 3 விஷயங்களை பத்தி பேச போறாரு இல்லையா? இது 2 தான், ஜாப் ஓப்பனிங் அண்ட் பிஹெச்டி ஓப்பனிங். 2 பத்தி. பிஹெச்டிக்கு இப்போ டிஎஃப்ஆர்ல போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கோன்னு. சரி, இப்போ கரண்டா ஓப்பன் ஆயிருக்கக்கூடிய 2 விஷயங்களை பத்தி கோபி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. ஒன்னு வந்து ஜாப் ஓப்பனிங் அண்ட் இன்னொன்னு பிஹெச்டி ரிலேட்டடான ஓப்பனிங். ரெண்டுமே ரிசர்ச் ரிலேட்டடானது இல்லையா? எஸ். ஓகே, சரி, கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. வணக்கம். நான் வந்து ஆக்சுவலா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு ஆக்சுவலா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படிதான் கம்ப்ளீட் பண்ணது. எம்எஸ்சி ராமகிருஷ்ணன். பட் என்ன ஒண்ணுன்னா ஃபார்மா இண்டஸ்ட்ரிங்கிறதுனால கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாம இருந்துச்சு. ஸோ அதனால நான் கியூசியில் என்ட்ரு ஆனேன். ஸ்டார்டிங்ல கெரியரை ஸ்டார்ட் பண்றதுக்காக கியூசியில் ஃபர்ஸ்ட் என்ட்ரு ஆனேன். எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் என்ட்ரு ஆகலான்ட்டு. ஸோ கியூசியில் என்ட்ரு ஆயிட்டு நெக்ஸ்ட் ஆர்என்டி சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அட்ரிமேட்ல ஃபார்மானாலே ஒன்லி ஆர்கானிக் ரிலேட்டட்ல தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அப்படி இல்லை. தியரட்டிக்கல்ல நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். எஸ், ஓகே, விசிபிளா இருக்கு. கோ அஹெட். எஸ். ஸோ இது வந்து ஆரஜன்னு ஒரு பிக் ஃபார்மா ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஆரஜன் லைஃப் சயின்ஸ் யாரை கன்வின்ஸ் பண்றீங்க, கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ், இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ல மோஸ்ட்லி ஆஃப்லைன் ப்ராசஸாக தான் யூனிவர்சிட்டியில ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஆக்சுவலா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இருந்தும் வந்து உங்களுக்கு இருக்கு ஃபீ வெய்வர் ரெக்வஸ்ட்டுக்கு வந்து. அண்ட் இல்ல நீங்க வந்து டெஸ்ட் போட்டு டெஸ்ட் சென்டர்ல மூலியமா போறீங்கன்னா 19th அக்டோபர் வரைக்குமே உங்களுக்கு இருக்கு. ஸோ டோட்டல் அப்ளிகேஷன் டெட்லைன் வந்து 26th அக்டோபர் வரைக்கும் இருக்கு. அண்ட் தென் என்னென்ன எக்ஸாம்ஸ் எப்பப்ப அப்படின்னு சொல்லி இப்பயே மென்ஷன் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு கொடுத்துட்டாங்க.
ஸோ இதில் வந்து எலிஜிபிலிட்டி இங்கே வந்து ஒன் செகண்ட் யா ஸோ இங்கே வந்து எலிஜிபிலிட்டியில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இங்கே லாஸ்ட் ரோல கெமிஸ்ட்ரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கெமிஸ்ட்ரி வந்து பிஹெச்டி அண்ட் இன்டகிரேட்டட் பிஹெச்டி. ஸோ இது வந்து எந்த பயாலஜி ஆர் ஃபிசிக்ஸ் நீங்கள் ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி கேட் நெட் வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் கேட் ஸ்கோர் நெட் ஸ்கோரை வச்சு நீங்கள் அட்மிஷன் என்ட்ரு ஆக முடியும். இல்லைன்னா எக்ஸாம் அவங்க டிஏஎஃப்ஆரோட ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம் வைப்பாங்க, அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி என்ட்ரு ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஸோ இன்னைக்கு கரண்ட் அப்டேட்ல போயிட்டு இருக்க ரெண்டு விஷயம், ஓகே ஜாப் இப்போ ரிலேட்டடாகவும் இருக்கக்கூடிய பிஹெச்டி ரெண்டு ரிலேட்டடாகவும். அப்டேட்ஸ் உங்க சைடுல இருந்து கொடுத்துட்டீங்க இல்லையா? ஓகே நைஸ். எஸ்.